இன்னைக்கு என்ன ஒரு காத்துன்னு பாருங்க. அடிக்கிற காத்து காலையே தூக்கிட மாட்டிருக்குங்க. அதுக்குள்ள நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அறுவடை பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் தான். அணில் சிக்னல் கொடுத்துருச்சுங்க. அப்படியே கொத்து கொத்தா நிறைய காய் இருக்கு. ஃபர்ஸ்ட் பறிச்சுக்கலாங்க. சீத்தாப்பழம் 10 நாளில் பாருங்க நல்லா பறிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. லாஸ்ட் டைம் காமிக்கும் போது குட்டி பிஞ்சா இருந்தது. ஆனாங்க நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு பழம் பழுத்தாலும் முதல் உரிமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்கா குருவி குயில் அணிலுக்கு தாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளே கொஞ்சம் அலர்ட் ஆகிறோம். இந்த மரம் நிறைய டைம் ட்ரிம் பண்ணி விட்டாச்சுங்க. அதனாலேயே என்னவோ நிறைய கிளைகள் வந்திருக்கு. சீத்தாப்பழம் நமக்கு பிடிக்குதோ இல்லையோங்க, வெள்ளைப்பூச்சிக்கு பயங்கர ஃபேவரெட். எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துடுதுங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் 1-2 பழத்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம். இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் காயாக இருக்கும் போதே கொத்திருச்சுங்க. நம்ம பறிச்சிருமேன்னு அது சாப்பிட்றதும் அது கொத்திருமேன்னு நம்ம பறிக்கிறதும் ஒரே போட்டியாக தாங்க இருக்கு. சீதாமரம் பாருங்க, பீக்கங்கொடி மேலே ஏறுறதுக்கு கை கொடுத்து உதவி பண்ணுதுங்க. அப்படியே கொடி ஃபுல்லாக சூப்பராக மேலே படர ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய பூவுமே வச்சுருக்குங்க. சீதா மரத்தில் அடுத்து பீக்கங்காவாக தொங்குன்னு நினைக்கிறேன். நம்ம மரத்தை நல்லா ட்ரிம் பண்ணி விடவும் ஹைட்டும் போகலைங்க. யூஸ்வலாகவே சீதா மரம் ரொம்ப ஹைட் போகாது. பழங்கள் கையிலேயே ஈஸியாக பறிக்க முடியும். பழமரங்கள் பொறுத்த வரைக்கும் இதாங்க கான்செப்ட். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற உதவி கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கொடுக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அதை பாதுகாத்து வளர்த்துட்டோம் அப்படின்னாவே காலத்துக்கும் நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். 40 நாற்றுக்கு மேலே கத்திரி செடியை பார்த்து பார்த்து வச்சேங்க. ஆனால் 4 செடி தாங்க நல்லா வந்திருக்கு. 4 செடினாலும் கொத்து கொத்தாக காய் வச்சிருக்கு. அதையும் பறிச்சுக்கலாங்க. இதெல்லாம் பாருங்கள், பார்க்காமே விட்டுட்டேங்க. பழமும் பழுத்துருச்சு. சரி விதைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அந்த லாஸ்ட்டில் இருக்குங்க சொரக்காய் செடியோட வேறு நல்லா இடம் இருக்கவும் என்ன ஒரு ஹாயாக படர்ந்து வந்திருக்கு பாருங்க. அப்படியே கல்லுக்கட்டு மேலே ஏறி கொத்து கொத்தாக பூ வச்சிருக்குங்க. அதுவும் கத்திரி நாத்தெல்லாம் பார்த்து பார்த்து வச்சேங்க. சொரச்செடி வந்து நிறைய விதைகள் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே வீசி விட்டுருந்தேங்க. சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு. அடுத்து இந்த அழகான மஞ்சள் பூ தாங்க இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. இந்த செடி வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. நம்ம எவ்வளோதான் சுத்தம் பண்ணி விட்டோம் அப்படின்னாலுமே தனக்கான இடத்த அது சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு. இந்த டைம் பாருங்களேன், நல்லா உழவு ஓட்டி தண்ணி கட்டி விடவும் சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு. இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரம்புட்டான் செடியும் பாருங்கள், வச்சது வச்ச மாதிரியே இருக்குங்க. நல்லா தலைஞ்சு வர மாதிரியே இருக்குது. அப்புறம் இலைகள் காஞ்சு கொட்டிடுது. ஆனால் நம்ம கிளைமேட்க்கு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குதுங்க. இந்த சைட் பீக்கங்காவும் பாருங்கள், நல்லா பிஞ்சு வச்சுருக்குங்க. வெள்ளரி கொடியும் பக்கத்துலேயே நல்லா தலைஞ்சு வந்து பூ வச்சுருக்குங்க. சீக்கிரமாக காய்க்கு வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி முள்ளங்கி கீரையும் நிறைய அறுவடைக்கு இருக்குங்க. பறிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி வெரைட்டி முள்ளங்கி போடுங்க அப்படின்னு. இது வந்து யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த முள்ளங்கி தாங்க. நம்ம வந்து பிளாக் கலர் பர்பிள் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் இலைகள் வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்குங்க. அதை சமைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது பாருங்களேன், பாலாக்கீரை மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இன்றைக்கி நிறையா இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயும் பாருங்கள், இலைகள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே பிளாக் பர்பிள் முள்ளங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள் தொடவே முடியாதுங்க. அப்படியே முள்ளு மாதிரி குத்தும். பட் இதை கண்டிப்பாக சமைச்சிடலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம முள்ளங்கி கீரையும் ட்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி முள்ளங்கி கீரையோட ஒரு முள்ளங்கியும் அறுவடைக்கு இருக்குங்க. எல்லா விதைகளும் ஒரே டைமில் தான் போட்டேன். ஆனால் இது மட்டும் பாருங்களேன், இன்றைக்கி சூப்பராக விளைஞ்சிருக்கு. அதையும் பிடிங்க எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் அவரைச்செடி ஒன்றே ஒன்று தாங்க முளைச்சிருக்கு. அதுலேயும் பாருங்கள், பூ வைக்கிற ஸ்டேஜில் இந்த கருப்பு பூச்சியோட அட்டகாசம் ரொம்ப அதிகங்க. அவரைச்செடின்னு போட்டனாவே இந்த பூச்சி வராமல் இருக்கிறதில்ல. முள்ளங்கி பாருங்கள், சூப்பராக விளைஞ்சிருக்கு. இதையும் பிடிங்க எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு முள்ளங்கினாலும் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. நம்ம மண்ணுக்கு இந்த வெரைட்டி நல்லா வருதுங்க. இனி இதே ட்ரை பண்ணிடலாம். இந்த பக்கம் கத்திரி செடியும் நல்லா காய் வச்சுருக்குங்க. கத்திரிக்காய் மட்டும் இல்லை, கத்திரிக்காவோடு சேர்த்து சொரக்காய் பீக்கங்கான்னு எல்லாம் ஒரே ஃபேமிலியாக செம செழிப்பாக தலைஞ்சிருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுவும் சொரக்காய் இலைகள்லாம் பாருங்கள், விருந்தே வைக்கலாமாட்டிருக்குங்க. இலைகள் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், கத்திரிக்காவும் கொத்து கொத்தாக இருக்குது.
இந்த பக்கம் வெள்ளரி செடின்னு நினச்சி 2 3 செடி அப்படியே விட்டுருந்தேங்க. அது கடைசியில் வெள்ளரிக்காய் இல்லைங்க, வரி குருமத்தங்காய். நிறைய காய் வச்சுருக்குங்க. அப்படியே குட்டி குட்டியாக நிறைய பூ இருக்குது. ஆனால் அந்த இலைகள் பாருங்களேன், எக்ஸாக்டாக வெள்ளரி செடி மாதிரியே இருக்குது. அந்த பூவுமே பாருங்களேன், நல்லா எல்லோ கலரில் அப்படியே குட்டி குட்டியாக நிறைய இருக்குங்க. வரி குருமத்தங்காய் வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லதுமாங்க. நமக்கு நிறைய பொடுகள்லாம் இருக்குது அப்படின்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைங்க, அம்மா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. இந்த காயெலாம் இருந்ததே தெரியலங்க. கொடி பாருங்க, கேப்பே இல்லாமல் அப்படியே அடர்த்தியாக படர்ந்துருக்கு. இந்த காயை கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், லாஸ்ட் டைம் பார்த்துட்டு விதைக்கு இருக்கணும்னு விட்டு வச்சிருந்தேன். ஆனால் தண்ணி விடவும் பார்த்தீங்கன்னா அப்படியே காய் அழுகுன மாதிரி ஆயிடுச்சுங்க. தக்காளி செடியெல்லாம் பாருங்க, அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு. சொரக்காய் செடி பொறுத்த வரைக்கும் இதாங்க நேச்சர். எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் சரி, அது அப்படியே படர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வச்சு அழுத்திடுதுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், முன்னாடியே காமிச்சிருப்பேன். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தேனியமாக நம்பி இருக்குங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அப்படியே காய் செடியோட கொடியாக படர்ந்து இருக்குங்க. பார்க்க என்னவோ சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது உள்ளே போகிறதுக்கெலாம். அப்படியே நிறைய பூ வைக்கவும் ஸ்டார்ட் ஆகுது. சொரக்காய் பாருங்களேன், நல்லா வெளியில் நிறைய படர்ந்து வந்திருக்குங்க. அப்படியே குட்டி குட்டியாக பூ வைக்கவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி நிறைய காய் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து இந்த பக்கமும் பீக்கஞ்செடியை பாருங்க, உலகம் சுற்றும் வாலிபராட் இருக்குங்க. ஒரு பக்கம் சீதாப்பழ மரத்தில் ஏறி இருக்கு, இந்த பக்கம் பாருங்களேன் அப்படியே தேக்கு மரத்தில் அழகாக படர்ந்து இருக்குங்க. அப்படியே லைனாக குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. ஒரு சைஸில் இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ குட்டி பிஞ்சு. நிஜமாவே பார்த்து பார்த்து உப்பு உரெல்லாம் கொடுக்குற செடி கூட இப்படி பிஞ்சு வைக்குமான்னு தெரியாதுங்க. அப்படியே கொத்து கொத்து அவ்வளோ பிஞ்சு இருக்குது. சீக்கிரமாகவே நம்ம தோப்பில் பீக்கங்காவும் சொரக்காவும் போட்டி போட்டுட்டு காய்க்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், பீக்கங்கொடி வந்து மாமரத்தையும் உள்ளங்க. அப்படியே ஒரு கிளையவே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி கீழேயே தள்ளிருச்சு. இன்றைக்கி மாமரத்தில் மாங்காவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி சுழுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கீழேயே நிறைய மாங்காய் இருக்குங்க, கையிலேயே பறிக்கிற மாதிரி. இந்த சைட்லாம் பாருங்கள், இவ்வளோ நேரம் மாமரத்தை சுற்றி சுற்றி வந்தோம். ஆனால் இப்போ தாங்க இந்த பிஞ்செல்லாம் கண்ணுக்கே தெரியுது. இந்த பக்கம் நிறைய பிஞ்சு இருக்குது. அறுவடைக்குமே 2 3 காய் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். நிஜமாவேங்க, மாமரத்தில் மாங்காவை பறிக்கிறதா இல்லை பீக்கங்காவை பறிக்கிறதான்னு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் கலந்து கலந்து இருக்குங்க. இன்னும் அந்த பக்கம் பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சு நிறையா தெரியுதுங்க. ஒரு டைம் சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உள்ளே பாருங்கள், 2 பிஞ்சு ஒளிஞ்சிருக்கு. லைட்டாக முத்திர ஸ்டேஜ்க்கே வந்துருச்சுங்க. ஆனால் கரெக்டான ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்றைக்கி பறிச்சுக்கலாம். இந்த பக்கமும் பாருங்கள், 2 3 காய் இருக்குது. நம்ம மாங்காய் பறிக்க வரலன்னா இந்த காயெலாம் இருந்ததே தெரிஞ்சிருக்காதுங்க. அங்கங்கே ஒளிஞ்சிருக்கு. இப்போ தான் குட்டியாக பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா எனக்கே கொஞ்சம் ட்விஸ்டாக தாங்க இருக்குது. எத்தனை காய் இருக்குன்னு பாருங்கள். அடுத்து இந்த போர் மோட்டார்கிட்டையும் நிறைய பூ இருந்துச்சுங்க. இங்கேயும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். இந்த காயை லாஸ்ட் டைம் விட்டுட்டேங்க. ஆனால் நல்ல ஒரு பெரிய சைஸ் காய், விதைக்கு வந்து தரமான காய்ங்க. அதனால் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இவ்வளோ நீளம் பாருங்கள், அப்படியே காயே சூப்பராக இருக்குங்க. இதுலேயுமே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இந்த செடி அந்த அளவுக்கு படரலைங்க, ஆனால் நிறைய காய் வச்சுருக்கு. இந்த கொடி பாருங்கள், 4 இன்ச் கூட நல்லா படரல, ஆனால் 2 3 காய் வச்சுருக்குங்க. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் காய் மாதிரி இருக்குங்க. நுர பீக்கங்காவும் பீக்கங்காவும் கலந்த மாதிரி. காய் முடிவுக்கு வரும்போது தாங்க இந்த மாதிரி காய் காய்க்கும். ஆனால் இது ஸ்டார்டிங்லேயே இப்படி வந்திருக்கு. அப்படியே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒடிச்சுக்கலாங்க.
பப்பாளி ஒன்று பழமாக இருக்குன்னு பார்த்தா நல்லா சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அப்படியே கீழே தள்ளி விட்டாச்சு. இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் ஃபுல்லாக அந்த வெள்ளைப்பூச்சியாக இருக்குங்க. அந்த பக்கம் சொரக்காய் பீக்கங்கானா, இந்த பக்கம் புடலங்காய் பூசணிக்காங்க. இன்னும் கொடி அந்த அளவுக்கு படர ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆனால் செடி சூப்பராக இருக்குது. போன வீடியோவில் கேள்வி பார்த்தீங்கன்னா இது என்ன செடி அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் வந்துட்டு விதவிதமாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செரி கொய்யா அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கி வச்சுருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு செரி கொய்யாவும் ஸ்ட்ராபெரி கொய்யாவும் ஒன்று தான் நினைக்கிறேங்க. எனக்கும் அது கரெக்டாக தெரியல. பலாப்பழமும் அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ்க்கு வருதுங்க. ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம். நான் சேகரித்த விதைகள்லாம் தோப்பில் அங்கங்கே போட்டு விட்டுருந்தேங்க. அது இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய்கறியெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு. அது இன்றைக்கி அறுவடையோட ஆரம்பம் தாங்க. இன்னும் போக போக நிறைய காய்கறியெல்லாம் பறிக்கலாம். இன்றைக்கி சீத்தாப்பழ அறுவடைன்னு ஆரம்பித்தோம். சூப்பராக மாங்காய் பீக்கங்கான்னு இன்றைக்கி நம்மளுடைய தோப்பில் நிறைய காயெல்லாம் பறிச்சாச்சுங்க. தென்னந்தோப்புலேருந்து அடுத்து அப்படியே நம்ம பாக்குத்தோப்புக்கு போலவாங்க. அங்கேயும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நானே இதை எதிர்பார்க்கலங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பில் ஒரு 4-5 பீக்க விதை மட்டும் அப்படியே ஊனி விட்டுருந்தோம். கொடி பெருசாக படரவே இல்லைங்க. ஆனால் எவ்வளோ காய் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு டைம் அறுவடை பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 கிலோ கிட்ட காய் கிடைக்குதுங்க. ஆனால் கொடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பாக்குத்தோப்பில் நிழல் அதிகமாக இருக்கனால பெருசாக காயே பிடிக்காதுன்னு நினச்சேங்க. ஆனால் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. கொடியும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காய் பாருங்களேன். ஒரு டைம் அறுவடை பண்ணோம் அப்படின்னா இந்தளவு கிடைக்குதுங்க. மயில் பாருங்கள் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குங்க. ஆனால் மயிலுக்கு வந்து பீக்கங்காய் டேஸ்ட்லாம் பிடிக்கிறதில்ல. கரெக்டாக சம்மரில் போட்டிருந்தனாலே என்னவோங்க டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலங்க. பாக்குத்தோப்பு கொஞ்சம் கூலிங்காக இருக்கவும் நம்ம அடுத்த சீசனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. ஆனால் இந்தளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னா நம்ம நல்லாவே கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா புதர் மாதிரியும் இல்லைங்க, பறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிஜமாவே ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பில் போய் எங்கடா பீக்கங்காய் காய் வைக்க போகுது அப்படின்னு தாங்க நினச்சி வந்தேன். ஆனால் இந்த ட்விஸ்ட்டை நானும் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அப்படியே காயுமே பச்சை பசியன்னு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஏதோ 4 காய் இருக்குன்னு அறுவடை ஆரம்பிச்சுங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 5-6 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. சூப்பராக காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம புதுத்தோட்டத்துக்கு ஒரு விசிட் கொடுத்துர்லாங்க. ஏன்னா இன்றைக்கி அங்கேயுமே கொஞ்சம் பீக்கங்காய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய்கறிகளும் இருக்குங்க. அதையும் பறிச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி தோப்புலேயே கொஞ்சம் பாவக்காய் பொடலங்காவும் இருந்துச்சுங்க. அதையும் பறிச்சாச்சு. குட்டி தோட்டத்தில் பாருங்கள் லாஸ்ட் டைம் வெட்டி விட்டுருந்தோம் இல்லையா அவரை செடி, அது நல்லா காஞ்சிருச்சுங்க. இன்னும் 2-3 நாள் இன்னுமே நல்லா இலைகள்லாம் காஞ்சிரும். இன்றைக்கும் மனசு கேட்கலங்க. ஏதோ 1-2 விதையாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன். சூரியகாந்தியில் ஒரு விதை கூட இல்லைங்க. அப்படியே தூள் மாதிரி ஆயிடுச்சு. தக்காளிக்குன்னு இந்த வேலி போட்டோம். ஆனால் முக்கால்வாசி பாவச்செடியே ஆக்குப்பை பண்ணிக்குதுங்க. இதுவும் தானாக முளைச்ச செடி தான். இந்த இடத்துல ரெகுலராக பார்த்தீங்கன்னா 1-2 பாவச்செடி முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி காயுமே 2-3 இருக்குங்க. இங்கே பாருங்கள் அவரை செடியோட பூ கலர் எப்படி இருக்குன்னு நமக்கே பார்க்க கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்குங்க. அப்போ பூச்சி சும்மாவாக விடும். அழகாக ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துருக்குங்க. கடைசி ஒரு மாதமாக குட்டி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லைங்க. தண்ணி கூட கட்டுறதில்ல. கீரையெல்லாம் அறுவடை முடிஞ்சதுமே அப்படியே சும்மா போட்டாச்சுங்க. வேலியில் மட்டும் இந்த அவரை செடியெல்லாம் வச்சு விட்டுருந்தோம். அது மட்டும் அப்பப்போ காய் கொடுக்குதுங்க. தண்ணியுமே பெருசாக விடுறதில்லைங்க. மழை வந்துச்சு அப்படின்னா அதுவாக அப்படியே பூ பூத்து காய் வந்துடுது. டமேட்டோ அவரையும் பாருங்கள் முதல் காய் விதைக்கி விட்டுருந்தோம். நல்லா காஞ்சிருச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைட் கீரை விதையும் கொஞ்சம் இருக்குங்க. அதையும் எடுத்து வச்சிடலாம். நல்லா காஞ்சிருச்சுங்க. பொரியல் தட்டியும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 பொரியல் பண்ணிடலாங்க. எப்படியும் காய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நுரப்பிக்கங்க தாங்க கொஞ்சம் ஆச்சரியம். நான் செடியுமே கீழே கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த சைடில் ஒரு செடி இருந்திருக்க மாட்டிருக்கு. அது படுறது வந்து பாருங்கள் கிருமி பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வேலிக்கும் நுரப்பிக்கங்காவுக்கும் ஏதோ ஒரு ராசி இருக்க மாட்டிருக்குங்க. கண்டினியூஸாக காய் இருந்துக்கிட்டே இருக்குது.
இந்த வேலையும் பாருங்கள், குட்டி செடியாக காமிச்சேன், பீக்கங்காய் நல்லா படர்ந்துருக்குங்க, பூவுமே வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புளிச்சிக்கீரையுமே நிறையா இருக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாக புல்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே புளிச்சிக்கீரை தோட்டமாக மாறிடும். அது விரைவில் காமிக்கிறேங்க. இன்றைக்கி புது தோட்டத்தோட என்ட்ரியே கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. நேற்று கிணத்துல பைப் உடஞ்சிருச்சு, தண்ணி பாருங்களேன் அப்படியே நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்குங்க. இன்றைக்கி தான் மோட்டர் சரி பண்ண கொடுத்துருக்கோம். இறக்குனதுக்கப்புறம் தாங்க தண்ணியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏற்கனவே தோட்டம் ஃபுல்லாக புதறு மாதிரி மாறிடுச்சு. இந்த டைம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னுங்க. அதே பார்லையே அடுத்த நடவு பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அது எந்தளவுக்கு செட் ஆகும் தெரியலங்க, பார்க்கலாம். கேரட்டும் பாருங்கள், நான் எடுத்த விதைகளில் தாங்க போட்டுட்ருக்கேன். இந்த கேரட் பொறுத்த வரைக்கும் பூ மட்டும் தாங்க வைக்குது, செடி நல்லா வளர்ந்து வருது. இது என்ன வெரைட்டின்னு எனக்குமே தெரியலங்க. ஒயிட் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட கேரட் அறுவடை பண்ணவே இல்லைங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் செடி மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியலங்க. ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் பூனைக்காளி இருந்த இடத்துல இப்போ சொரக்காய் ஆக்குப்பை பண்ணியிருக்குங்க. அதே மாதிரியே நிறையா பூ வச்சுருக்கு. சீக்கிரம் ஏதோ காய்க்கு வந்துடும் நினைக்கிறேங்க. செடியுமே சூப்பராக இருக்குது. முட்டைக்கோசுமே பாருங்களேன், இந்த டைம் பரவாயில்லைங்க. இந்த பேட்சில் ஏதோ 1-2 முட்டைக்கோஸை தான் அறுவடை பண்ணலாம். லாஸ்ட் டைம் போட்டு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுங்க, கரெக்டாக சம்மர் டைம் அப்படிங்கிறனால. பட் இந்த பேட்ச் பரவாயில்லைங்க. சொரக்காய் பூ பாருங்கள் நிறையா இருக்குது. அப்படியே குட்டி குட்டி பிஞ்சுமே வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே இருக்க பூவெல்லாம் பார்த்தா அடுத்த ஒரு பெரிய சொரக்காய் அறுவடையோடு தான் உங்களை சந்திப்பேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நல்லா பிஞ்சு வச்சுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் பீக்கங்காய் வெண்டைக்காய் நிறையா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. வெண்டை செடியும் பாருங்கள், இந்த சைட் புல்லெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுருந்தாங்க. திரும்பி பூ வச்சு நிறைய காய்க்கு வந்திருக்கு. பார்க்க தாங்க 4 செடி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரெகுலராக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ஒரு புது வெரைட்டி காய். உங்களை நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நொரப்பீக்கங்காலே குட்டி வெரைட்டிங்க. என்னோடய டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பீக்கங்காய் மாதிரியே தான் இருக்கும். இலைகளும் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் குட்டியாக இருக்கும் பீக்கங்காவை கம்பேர் பண்ணும்போது. இதாங்க முதல் காய். நான் விதைக்கு வேணும்னு விட்டு வச்சுருக்கேன். அப்படியே நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. தொய்யக்கீரையும் பாருங்கள், இலைகள் ஃபுல்லாக கொட்டிருச்சு. இப்போ அப்படியே இந்த விதைகள் மட்டும் தாங்க இருக்குது. அப்படியே காய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் விதைகள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுங்க. ஆனால் அதுக்கான ஆப்ஷனே தெரியலங்க. அந்த பூ மாதிரி வருது, அதை அப்படியே கீழே கொட்டிடுதுங்க. ஒரு செடி மட்டும் பாருங்கள் என்னோட ஹைட்டில் இருக்குது. நல்லா படர்ந்துருக்கும், நமக்கு ஹைட்டே தெரியலங்க. அப்படியே குட்டி குட்டியாக பாருங்கள், அந்த பூ மரம் தாங்க வச்சுருக்கு. இதில் எப்படி விதைகள் சேகரிக்கிறதுன்னு எனக்கும் தெரியலங்க. இந்த டைம் செடியாவரை எல்லாமே நல்லா வளர்ந்து வந்து பூ வச்சுருக்குங்க. கரெக்டான சீசன் ஆகிட்ருக்கு. பாவக்காவும் பாருங்களேன் அப்படியே படர்ந்து வந்திருக்கு. ஒரே ஒரு செடி மட்டும் தானாக முளைச்சிருந்ததுங்க, அது சூப்பராக காய்க்கும் வந்துருச்சு. நிஜமாவே காயிலேயே பறிக்கிறதுக்கு கஷ்டமான காய்னா அது பாவக்காய் தாங்க. கண்ணு முன்னாடியே இருந்தாலும் 10 டைம் பார்த்தாலும் கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. தோட்டம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா இப்போ தாங்க ஏதோ ஒரு அவரை வெரைட்டி அப்படியே சூப்பராக படர்ந்து தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய கொடி போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாக செடி அவரை விதை தாங்க போட்டேன். ஆனால் இது மட்டும் அப்படியே படர்ந்து போய்கிட்டு இருக்கு. பூ வைக்குமான்னு தெரியலங்க. பாவக்காய் பாருங்கள் அப்படியே பழுத்தே போயிடுச்சுங்க. நானும் 4-5 டைம் வந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் பாவக்காய் இருந்ததே தெரியலங்க. பட் இது விழுகிறதுனால தாங்க கண்டினியூஸாக நம்ம விதையே போடாமல் அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. லாஸ்ட் டைம் 1-2 வெங்காயம் அப்படியே விட்டுருந்தோம். அது பாருங்களேன் நல்லா தாள் முளைச்சி வந்திருக்கு. வெண்டைக்காளாங்க ஒரு நாள் கூட டிலே பண்ண முடியல. ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அப்படியே முத்திடுதுங்க. சரி விதைக்கு யூஸ் ஆகும், நானும் அப்படியே விட்டுறதுங்க. அந்த சைட் புடலங்காவும் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம்.
பூசணிக்காய் பாருங்கள், குட்டி பிஞ்சா காமிச்சேன், காய் நல்லா பெருசாயிருச்சுங்க. இது இலைக்கேற்ற மாதிரி காயுமே நல்லா பெருசாக வர மாட்டிருக்குங்க. அப்படியே பூமே நிறைய வச்சுருக்கு. இந்த சைட்லாம் பாருங்கள், அப்படியே பிரைட்டாக தெரியுதுங்க, அங்கங்கே எல்லோ கலரில். ஒரு பிஞ்சு பாருங்களேன், அப்படியே வேலியில் மேலேயே இருக்குங்க. அதை அப்படியே கீழே எடுத்து விட்டுலாம். இப்போ தாங்க அப்படியே ஹனி பீலாம் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி பிஞ்சை சேஃபாக லேண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெயிட் வருது. இந்த பக்கம் ஒரு காயுமே இருக்குங்க, பீக்கங்காய், அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா புது தோட்டத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தாச்சுங்க. இங்கேயுமே இருந்த காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அப்படியே சப்போட்டா மரத்துக்கடியில் பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து பூனைக்காய் இருந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்டங்க ஒரு 100 செடிக்கு மேலே அந்த விதைகள் விழுந்து அவ்வளோ முளைச்சிருக்கு. திரும்பி மரத்தில் பாருங்களேன், ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைமே மரத்தை அப்படியே கீழே சாய்ச்சிருச்சுங்க. அப்படியே இந்த கொடியெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு. செடியோட கலர் மட்டும் பாருங்கள், அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க. உரம் கொடுத்தா கூட இப்படி வளராதுங்க. பூனைக்காளிக்கு அப்படி ஒரு பவருங்க, தானாகவே சூப்பராக முளைச்சி வந்துடுது. ஆனால் நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் எடுத்த விதைகளே நிறையா இருக்குங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைம் ஒரு செடி கூட விடலைங்க, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு மழை வந்தது புல்லை மட்டும் பாருங்கள், இதெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் சுத்தம் பண்ணி எடுக்கணுங்க. நம்மளும் தோட்டம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அப்படியே ஒரு செவ்வாழை தார் இருந்துச்சுங்க, அதையும் வெட்டிட்டு போகலான்னு வந்தாச்சு. இப்போல்லாம் இந்த சைட் வந்தாவே ஆசையாக இருக்குங்க. நம்ம பழத்தோட்டமும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா மரமும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. செவ்வாழைத்தார் பாருங்கள், நல்லா திரண்டுருக்குங்க. நல்லா ஹைட்டில் இருந்தாலும் அப்படியே அழகாக லேண்ட் பண்ணியாச்சுங்க. சூப்பராக தாரும் வெட்டி எடுத்தாச்சு. அப்படியே சூப்பரான தாருங்க, நல்ல வெயிட்டு. தார் செம வெயிட்டுங்க. அப்படியே அந்த குருவி சத்தத்தை கேட்ட என் துளியே ஓடி வந்தாச்சு. தாரை வச்சுட்டு அப்படியே வாங்க, மிளகு வந்து நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சுங்க, பறிக்கலாமான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய கொத்து கொத்து அந்த டைம் காய் இருக்குங்க. அது போக நிறைய பிஞ்சுமே வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அப்படியே மேலே பாருங்கள், இன்னும் பழுக்க ஸ்டார்ட் ஆகலைங்க. ஒரு 10 நாளில் பறிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும்போது தான் பறிக்கிறாங்க. நம்ம மட்டும் தாங்க பழுத்து பறிச்சிடணும் லாஸ்ட் டைம். அப்படியே பிஞ்சுமே பாருங்களேன், குட்டி குட்டியாக இருக்குது. இந்த சைட் புல்லு பாருங்கள் திரும்பி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து ஆடு மேய்க்க விட்டுருக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க ஒரு 40 ஆடு வச்சுருக்காங்க. அவங்களும் கேட்டிருந்தாங்க நம்ம தோப்பில் வந்து ஆடு மேய்ச்சிக்கிறா அப்படின்னு. ஒரு 10 நாளாக மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் கண்டினியூஸாக வருவாங்களான்னு தெரியலங்க. இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஒரு பாக்கு மரம் பாருங்களேன், அந்த காற்றுக்கு அப்படியே சாஞ்சிருச்சுங்க. மேலே ஒரு தேன் வாழைத்தார் இருக்குது, அதையும் வெட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மரமும் நல்ல ஹைட்டில் இருக்குது. செவ்வாழை மாதிரி இந்த தரும் செம வெயிட்டுங்க. இன்றைக்கி காலையில் சீத்தாப்பழ அறுவடையில் ஆரம்பித்து சூப்பராக தேன் வாழை செவ்வாழைன்னு அப்படியே தோட்டத்தை வள வந்தாச்சுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.